அகலகரை சந்தையிலே வீசி இருந்தார். எவருடைய நாமதேயம்? எவருடைய நாமதேயமோ சரதேவதி. சரதேவதி. ஆமா. இரண்டு பதத்தில் சேர்த்தால் சராசந்தர். பெயரோ ஜராசந்தர். உண்மை. சரி, குழந்தையின் குணம் எப்படி? குணமா? சத்யாலை கண்டால் செங்கத்தை போல் கத்திகள் குணம் படைத்தவன். சத்யாலை கண்டால் சீர சிங்கம் போல் கட்டிப்பான். ஆமா. பிராமணரை கண்டால் ஓது மரியாதை கொடுப்பான். சரி அம்மா, பலம் பலமா? ஏழு சிங்கம் பலம் படைத்தவன் அடியே அவன். சும்மா பலம் படைத்தவனா? அடுத்ததாக குழந்தையின் ஆயுத முடியுமா? இறந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து பெயரை சூட்டினார். குணமோ சத்யால கண்டால் சீர சிங்கம், பிராமணரை கண்டால் சிங்கபலம் வாய்த்தவன், சிம்மபலம் வாய்த்தவன். குழந்தையின் ஆயுளை சொல்ல மறுத்துவிட்டார். இருக்கும் வரை பலம் வந்தோம்னா போனா அன்னையே ஆயுளை சொல்ல மறுத்து விட்டார். நரமதியாக செய்ய சொல்லி நரமதியாக செய்ய சொல்லி 366 ராஜாக்களை சிறைபிடித்து மார்காழிக்கு பணியூட்டினார். ஆவில் வெற்றி பெறும். எனக்கு காட்சி கொடுத்த அன்னை அவர் கற்றுவார். நீங்காத செல்வம், நிறந்த ஆயுளும் வேக உடலும் தருவார் தெய்வம். அதனால் மகன் தராசம் நட்டுவான். மக்கள் வைத்த ஆண்டோர் கடமை பெற்று மனிதனை தவறாமல் நாட்டை ஆண்டு வர வேண்டும். அப்படியாக சொல்ல மறுத்த அன்னையை நீ பார்க்க வேண்டும். மகன் ஆயிலை கொள்வர பெரியோர் பாதங்களை வனத்திலே விழுந்து வணங்கப் போகிறேன். போயிட்டு வந்தா நீங்கள் சென்று வாருங்கள்.
போட தைரியா யார தடியா போட மலையா என்னடா சொல்ற சரியா நான் சொல்றேன் எதிரோடி ஆமா கோலியா கட்டு ஏய் ஜமத்துகா ஊர்ல வந்து மத்த மொத்தம் போறோம் அடிச்சா நாளை ஐபேக்கு போறோம் நாளைக்கு பண்பாடி அப்படியோனா நாளையே பேல்வேல போறதல சொல்லிட்டு தான் போற போல யாரு நீ சலாத்தியா என்ன சொல்ற யார் நாளைக்கு என்ன சொல்றடா ராஜராடே நாடு மகள நாடு போகுது நாடு மகள நாடு தாண்டி வரக்கூடிய என்னுடைய பலம் அடிக்கா வாங்கட்டும் அதுக்குதான் அடிக்கிறது தரணியில் ஒருவரல்ல என்று வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமா சொல்லுவா பிடித்துக் கொண்டேன் என்னுடைய பிறவி அதிசய பிறவி அற்புத பிறவி எப்படி இதுவரையில யாரும் கொடுத்திருக்க முடியாது. எப்படி சொல்ற அதான் அதிசய பிறவி சொல்றேன். அதை எப்படியா ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை பிறந்திருக்கிறது சாப்பிடப்பட்டிருக்கலாம். ஆமா எனக்கு தாய் எத்தனை தெரியுமா? எத்தனை 3 தாய். தாய் 3 தாய் 3, தகப்பன் 1. ஒன்று அந்த அதிசயம்